பிரேக்கிங் நியூஸ். உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். ஒரு முக்கியமான இப்போ அரசியல் சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. கரூரில் நடந்த அந்த கொடூர நிகழ்வு. நம்ம ஒரு படித்த மாநிலம், ஆனாலும் பாருங்க, திரையில் வரக்கூடியவர் அவரை நேரில் பார்க்கணும் அப்படின்ட்டு இவ்வளவு கூட்டங்கள். இதில் தொண்டர்கள் இருக்கலாம், ரசிகர்கள் இருக்கலாம், ஒரு திரை பிரபலங்கிறத பார்ப்பதற்காக போனவர்கள் இருக்கலாம். இப்படியாக பெண்களிலிருந்து சிறு குழந்தைகளிலிருந்து போயிருக்காங்க. அதுவும் வீக்கெண்டுனால போய் பார்த்துருக்காங்க. அவர்களை குறை சொல்ல முடியாது. அவர்களுக்கென்று ஒரு ஒரு அவர்கள் திரையில் பார்த்த ஒருவர் நேரடியாக வரும்போது ஒரு ஆசை தான் போயிருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. இதற்கான முறையான இடம் இருந்துச்சா? அந்த மாதிரியான இடத்தில், ஏன்னா ஏற்கனவே 2 வாரம் கூட்டம் நடத்தியிருக்காங்க. அப்ப அப்படி கூட்டம் நடத்தும் போது வந்த கூட்டங்களை பார்க்கும்போது கண்டிப்பா கரூர்லயும் இப்படியான கூட்டம் கூடுங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்ப இவ்வளவு கூட்டங்கள் வருமே, இந்த இடம் பத்துமா அப்படிங்கிறது தெரிஞ்சு அவர்கள் என்ன பண்ணியிருக்கலாம்? இந்த இடத்த எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேற இடம் தாங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். அப்படியே இல்லையா, எங்களுக்கு ஒரு சரியான இடத்த கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு ஒரு குறுகிய இடத்த கொடுக்குறாங்க, ஒரு நல்ல பரந்த இடத்த கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஸோ பயந்துட்டாங்க, எதையோ ஒன்று சொல்லி அந்த கூட்டத்தை ரத்து செஞ்சிருக்கலாம். ஒரு குறுகிய கூட்டத்தில் இவ்வளவு மக்கள் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவோ விஷயங்கள். ஏன்னா அரசியல் அப்படின்னு வந்துட்டாலே எல்லாத்தையுமே தாங்கி தான் ஆகணும். அப்ப இந்த தாங்குதல்ங்கிறது இன்னும் எவ்வளவுதான் விடயங்கள் இருக்குது. அப்ப இந்த உயிருங்கிற விடயம்ங்கிறது இது எதிர்பார்க்காத ஒரு விடயம். இந்த கிட்டத்தட்ட 40 உயிர் போயிருச்சு. இந்த 40 உயிருக்கு யார் காரணம்? இந்த கூட்டத்துக்கு பொறுப்பான தாவேகாவினர் விஜய் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், கூட்டத்துக்கு இவ்வளவு பேர் கூடியிருப்பாங்கன்னு தெரியாதா? உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்கலையா? அப்ப இது திட்டமிட்டே நடந்த செயல் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை நோக்கியும் அரசை நோக்கியும் கேள்வி. இப்படியாக ஒருவருக்கொருவர் உன்னாலதான் நடந்தது தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஒரு முயற்சியா தான் நடக்குதே தவிர, 40 உயிர் போயிருச்சுல்ல, அதுக்கு ஒரு ஆணையத்தை அமைச்சிட்டாங்க, நீதிமன்றம் போயாச்சு, மத்திய ஒன்றிய அரசும் அதற்கு என்ன செய்யணுமோ அதையும் அவங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நிவாரணமும் மாநில அரசும் அறிவிச்சிட்டாங்க, மத்திய அரசும் அறிவிச்சிட்டாங்க, தாவேகாவும் அறிவிச்சிட்டாங்க. இப்ப அந்த எல்லாமே நடந்துருச்சு. ஆனா உயிர் அது திரும்ப வருமா? இதுக்கு யாரு காரணம் அப்படிங்கலாம் தாண்டி இன்னைக்கு பாருங்க, தமிழக முதலமைச்சர் அவர்கள் தேவையற்ற வதந்திகளை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப தேவையற்ற வதந்திகளை பரப்பும் போது அங்க நடவடிக்கை எடுக்கப்படும் இல்லையா? இங்க என்ன பண்ணிடுறாங்க, தாவேகால இருக்கக்கூடிய ரசிகர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, எல்லாம் இளங்கன்றுகள். அவங்க ஆர்வத்துல, கையில மொபைல் இருக்கிறதுனால ஆர்வத்துல எதையாவது ஒண்ணு பேசிடுறாங்க. ஆதாரம் இல்லாம கூட பேசுறாங்க, ஆதாரத்தோட இருக்கணும். எதுவுமே இல்லாம ஏதாவது ஒரு விடயத்தை உணர்ச்சியின் வேகத்துல பேசிடுறாங்க. இப்ப அப்படி பேசும்போது இப்ப அவர்கள் கைது செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாது இல்லையா? அந்த குடும்பத்தோட நிலையை யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு சிக்கலான ஒரு விடயத்துல அந்த ரசிகர்கள், அந்த தொண்டர்கள் இருக்கிறாங்கிறது புரியுதா? சிலர் கேட்கலாம், விஜய் அவர்கள் கூட்டம் முடிஞ்ச உடனே, இப்படியா நடந்த உடனே விஜய் அவர்கள் எப்படி உடனே சென்னைக்கு போகலாம் அப்படின்னு கேட்கலாம். அவர் கேட்டிருக்கலாம், எனக்கு நான் பார்க்க போறேன்னு கேட்டிருக்கலாம், ஆஸ்பத்திரிக்கு வரேன்னு கேட்டிருக்கலாம். ஆனா அவங்க அனுமதி மறுக்கப்பட்டிருக்கலாம். இப்படியான சூழ்நிலை நீங்க ஏன்னா இன்னும் கிரௌட் ஆகும், இன்னும் பிரச்சனையை பெருசா வந்துடும், அதனால வேண்டாம்னு தவிர்த்திருக்கலாம். ஸோ அதனால அதை கேட்டு அவர் போயிருக்கலாம். மன உளைச்சல் இருந்திருக்கும், இல்லைன்னு இல்லை. தூக்கம் கூட வந்திருக்குமான்னு தெரியல. ஏன்னா பலவித சிந்தனைகள், பலவித குழப்பங்கள் இருந்திருக்கும். ஏன்னா புதிதாக அரசியலுக்குள்ள வந்திருப்பவர்கள் அல்லவா. ஆனா அந்த கட்சியை சார்ந்த மற்றவர்கள் இருக்காங்கல்ல, அவருக்கான சகாக்கள் ஒரு முக்கியமான நபர்கள் வேக வேகமா சேர்ந்தாங்க இல்லையா, இணைத்து கொண்டார் இல்லையா, அவங்க யாருமே போய் பார்க்கலையே, யாரும் அவர்களுக்காக பேசலையே. ஏன் அந்த ஆர்வக்குள்ளால பேசக்கூடிய நபர்களை இப்ப கைது பண்ணக்கூடிய நடவடிக்கை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டியது ஒரு தலைவருடைய கடமை தானே. அப்ப தலைவர் வெளியில வரணும். வெளியில தம்பியெல்லாம் நீங்க யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, அந்த அசம்பாவிதத்துக்கான ஆணையம் வச்சிருக்காங்க, ஒவ்வொரு இதுவும் கேட்டிருக்கோம், சிபிஐ விசாரணை கேட்டிருக்கோம், இதனால் நான் மனநொந்து போய் தான் இருக்கிறேன், நீங்க செய்யக்கூடிய ஒரு செயல் உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பாதிப்படைய, நீங்க யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க, ஆண்டவன் இருக்கான்னு எதையோ ஒரு விஷயத்த சொல்லி அவர்களை கட்டுப்படுத்துவதுதான ஒரு தலைமை பண்பு. இது சாதாரண ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான். விஜயை விமர்சனம் பண்றதுக்காக நான் இந்த பதிவு பண்ணல. கல யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இதற்கே நீங்க ஒதுங்கி நின்றீங்கன்னா இன்னும் எவ்வளவோ விடயத்தை பார்க்க போறீங்க. கட்சியில் இருக்க பலர் இருக்கிறாங்களா இல்ல ஓடி ஒழிஞ்சிட்டாங்கன்னே தெரியல. சோசியல் மீடியால அப்படியாவது ஸ்பிளிட் ஆகிட்டு இருக்கு. அப்போ வாங்க, நேரடியா வாங்க, உங்க தொண்டர்கிட்ட பேசுங்க.
நீங்க தான் வேணும், உங்களை பார்க்கணும் தானே இத்தனை பேர் வந்தாங்க. வந்ததுனால அந்த கூட்ட நெரிசல்ல வந்து அசம்பாவிதம் இருந்தானே. அப்ப இதற்கு நீங்க பொறுப்பெடுத்து இதற்காக உங்க தொண்டர்கிட்ட நீங்க பேசணும் இல்லையா? அவர்கள போய் பார்ப்பது ஒரு பக்கம் இருந்தாலும், தொண்டர்களிடம் முதல்ல பேசுங்க. அவர்கள அமைதிப்படுத்துங்க. போய் பாருங்க. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எத்தனையோ முறை வந்துட்டு இப்படியான விடயத்துக்கு நீங்க போயிருக்கீங்க. அப்ப அதே போல இந்த 40 பேர் குடும்பத்திற்கு நீங்க போங்க. போய் பாருங்க. அதுக்கான அனுமதியும் நீங்க கேட்டிருப்பதா வந்துட்டு தகவல் பரப்பப்பட்டு வந்துச்சு. அப்படி நீங்க பெறப்பட்டிருந்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட குடும்பங்கள போய் சந்திங்க. இந்த நிகழ்வுக்கு யார் வேண்டுமானாலும் காரணம் இருக்கட்டும். ஆனா இப்ப நடந்த நிகழ்வு உங்க கூட்டத்துக்கான நிகழ்வு இல்லையா? அப்ப இந்த கூட்டத்துல நடந்த நிகழ்வு நீங்க தானே பொறுப்பேற்கணும். இந்த அசம்பாவிதத்துக்கான ஒரு முடிவுரை ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் நீங்க சட்ட ரீதியா நீங்க என்ன பண்ணணும், இது ஏதோ உள்ளடி குழப்பம் இருக்கு அப்படின்னா, அது சட்ட ரீதியா நீங்க வந்துட்டு அதை நீங்க பாருங்க. தயவு செய்து ரசிகர்களை, தொண்டர்களை அவர்களுடைய ஆர்வத்தின் மீதியா, அவங்க மேல உள்ள பிரியத்தின் மீதியா அவர்கள் செய்யக்கூடிய செயல் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் பாதிப்பு தான் ஏற்படுத்தும். ஸோ அதற்கு நீங்க செய்ய வேண்டியது வெளியில் வாருங்கள். வந்து பேசுங்க. நீங்க வந்து பேசினாலே போதும். எல்லாமே சரியாயிரும்.